we have to be, whether we like it or not, have to be under the grace of God. தேவ கிருபைக்கு கீழ்ப்பட்டு பணிவோடு நடந்தால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். வாழ்ந்த எல்லையில்லா கிருபை என்னை தேடி வந்த தயவு. ஆகையினால நம்மளை தேடி வருகிற அந்த தயவு, அந்த கிருபை, அந்த இறக்கம், அதை தேடி வருவதை கப்புன்னு பற்றிக்கொள்ளணும். கிருபை என்ன செய்யணும்? Hold on to the grace of God. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. Let us hold fast to the grace of God. Let us have grace என்று ஆங்கிலத்தில் இருக்கு. தமிழ்ல கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். ஹல்லேலூயா. இந்த கிருபையை தேவன் அளவில்லாமல் தாராளமாக மனப்பூர்வமாக கொடுக்கிறார். அதுதான் இரக்கம், 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 தாராளமான. அவர் யார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். He is rich in mercies. But we should not play with the mercies of God. Hallelujah. He is rich in mercies. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த கிருபைக்கு நாம் பாத்திரங்களே கிடையாது. அன்னைக்கு தான் சொல்றேன், religious spirit is not of God. It's again hellish spirit. பரிசேயன் உட்கார்ந்து செபிக்கலாம், ஆண்டவரே நான் தசமம் கொடுக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் ஆயக்காரர்கள், பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் இந்த மாதிரிலாம் நான் இல்லை, அதனால உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் அதை முதல்ல சொல்லுறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஆயக்காரன், பப்ளிக்கன் வெளியே நின்று தூரத்தில் நின்று கொண்டு தன் மார்பில் அடித்துக்கொண்டு அழுகிறான். பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று நொறுங்கி கதறி, desperate for God's help, desperate for God's mercy, desperate for God himself. ஆண்டவருக்காக பரிதபிக்கிறான், ஆண்டவருக்காக கதறுகிறான். அதுதான் கத்துற ஒரு நிமிஷத்துல போய் தொட்டுருச்சு. லைட்னிங் ஸ்பீடா, அதுக்கு மேல ஸ்பீடா. Hallelujah. That brought the grace of God. அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். அவன் அல்ல, அவ்வளோ பெரிய ஜெபம் பண்ணான், அவ்வளோ அழகான ஜெபம் பண்ணான், அவ்வளோ நிறைவான ஜெபம் பண்ணான். அவன் அல்ல, கிருபையாயிரும் என்று கிருபை நம்பி வந்தானே, கிருபை நம்பி வாழ்ந்தானே, கிருபை சார்ந்து வந்தானே, கிருபையை ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள அதனுடைய மதிப்பை உணர்ந்து கதறினானே, அவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டான். கிருபையை சார்ந்திருக்கிறவங்க தான் நீதிமான். தங்களுடைய கிரியை சார்ந்திருக்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. ஹல்லேலூயா. கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள் தான் நீதிமான். They become righteous instantaneously. திடீர், ஏன்னா திடீர் என்னமோ கேட்குறாங்க, திடீர் திடீரது திடீர் நீதிமான் ஆகணுமா? தேவ கிருபையை சார்ந்து கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கணும். That means be under the authority of Jesus Christ. Amen. Hallelujah. Why? He is the all-powerful God. எல்லா நாமத்துக்கு மேலான, எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உடையவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருப்போம் என்று சொன்னார். அப்படி என்றால் 2 பவர் தான். ஒன்று சூப்பர் பவர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அடுத்தது பவர் ஆஃப் சேட்டன். அது inferior to God's power. It is limited, it is destructive, it is hellish. Hallelujah. சாத்தானுடைய பவர் குறைந்தது தான். அது 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 அழிவுக்குரியது, அது நரகத்துக்குரியது. அவன் எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்றது எல்லாமே அழிவுக்குரிய உலகத்துக்குள்ளதான் அவன் ப்ராமிஸ் பண்ணணும். நித்தியத்துக்கு குறித்து அவன் யோசனையே கிடையாது. பிகாஸ் he is a hopeless fellow and he is into lost eternity. அவன் ஹோப்லெஸ்னால
மற்றவங்களுக்கும் ஹோப்லெஸ்னஸை தான் கொடுக்கும். அவன் ஆகினால கிருபைக்கு கீழ்பட்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிருபையை இழந்து போகாமல் இருக்க வேண்டியது. ஆஃபர் பண்ணிக்கிட்டே எவ்வளோ நாள் ஆஃபர் பண்ணுவார், எவ்வளோ வருஷம் ஆஃபர் பண்ணுவார்? How long can he offer the grace of God? There are chances. Offer. இங்கே உலகத்தில் ஏதாவது ஆஃபர் கொடுத்தானா போய் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் அதை வந்து you want to avail, அதை பிரயோஜனப்படுத்திக்கணும். அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் எதை ஆஃபர் போட்டிருக்கானா, எங்கேயாவது ஃபோன் பண்ண எந்த ஆஃபர் இருக்கா, எந்த கடைகளில் ஹோட்டலில் கூட இப்போ ஆஃபர், சாப்பாடு பொருளில் ஆஃபர், ஜனங்க முந்தி அடிச்சுக்குவாங்க, எல்லாத்துக்கும் ஆஃபர். Christ is offering you free of cost His grace, the unmerited favor of God. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவ பாராட்டுகிற இறக்கம். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த கிருபையை அருமையான தேவனுடைய there are chances that you can lose, இழந்து போகலாம், அந்த கிருபையை போக்கடிக்கலாம். அந்த கிருபைக்கு மாறாக்கல சார காரியங்கள் எப்படி இழந்து போகலாம், சுருக்கமாக சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். கிருபையை எப்படி இழந்து போகலாம்? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நான் சொல்லணும்னு நினைக்கல, திடீர்னு ஆவியான எனக்கு ஏவரப்படுத்தினாங்க, உங்களுக்கு முன்பாக வைக்க வருகிறார். எபிரேயர் 12:15 வாசகம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் பண்றது ஆண்டவர் தாங்கி வந்தா இவங்க ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் பண்றாங்க. எவ்வளோ நாள் தான் கர்த்தர் தாங்கி வருவார். தேவனை அறியாதவர்களும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, தேவ கிருபை இஸ் வாலண்டியரிங், ஆஃபரிங் யூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இலவசமா உனக்கு கிருபையை கொடுக்குறேங்கிறாரு. நம்ம அதை அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு. கிருபை எப்போ இழப்போம்? கசப்பான வேர் முளைத்தெழும்பினால். ஆங்கிலத்தில் வாசிங்க. Looking carefully lest anyone fall short of the grace of God, lest any root of bitterness springing up cause trouble, and by this many become defiled. So root of bitterness springing up, and what does it do? Cause trouble, by which many become defiled. அந்த கசப்பானவை முளைத்து எழுமினாலே பிரச்சனையை உண்டாக்குறது. என்ன பிரச்சனை உண்டாக்குறது? எல்லாரையும் தீட்டுப்படுத்துகிறது. ஆமென். ஒருவனும் இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு. கசப்பான வேர், bitter root. சாத்தான் கசப்பு கொடுக்கும், விரோதத்தை கொடுக்கும், அது நல்லா வேர் கொள்ளக்கூடாது. அது முளையிலேயே கிள்ளி வெளியேறியும் வேரோடு. அல்லேலூயா. ரெக்வெஸ்ட் பண்றார், யாமேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். எதை குறித்து? கலக்கம் இல்லப்பா. கசப்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ஸ் மீது நம்ம விரோதம் காமிக்கலாம், அந்த ஸ்பிரிட்ஸை கடிந்து கொள்ளலாம், அந்த ஸ்பிரிட்ஸை துரத்தலாம். எந்த மனுஷன் மீது கசப்பை வைப்பீர்கள் என்று சொன்னால் அதை நிரப்புகிறவன் சாத்தான். அந்த கசப்பை கொடுக்கிறவன் இயேசு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அல்ல, தேவன் அல்ல, சாஸ். அவனுக்கு தான் கசப்பு. அவன் வாழ்க்கையில கசந்து போயிருக்கான், தேவனால் தள்ளப்பட்ட முடியும். அந்த கசப்பை எல்லாருக்குள்ளேயும் ஊற்றுறான். வெனம், சர்ப்பம் தானே, அந்த விஷத்தை எல்லாருக்குள்ளேயும் ஊற்றுறான். சர்ப்பம் எப்பவுமே சீர், விஷம், கசப்பு, வெனம் வேண்டாம். நோ ப்ளீஸ் சொல்லிடுங்க சாத்தான்.
கசப்பான வேர் எனக்கு என்ன செய்யலாம், எப்படி how to avoid? ஆன்டிடோட் என்ன? பாம்பு கடிச்சிச்சுன்னா அப்பாடா, உண்மையிலேயே ஆவியில பாம்பு கடிக்குது, சர்ப்பத்தின் ஆவி கடிக்குது, விஷத்தை ஊற்றுது, என்ன செய்யலாம்? ஆன்டிடோட் என்ன? ஆன்டிடோட் என்ன? அதுக்கு எதிர்மறை என்ன? அன்பு. ஆமென். குட். ஹல்லேலூயா. லவ். கிறிஸ்துவின் அன்பு. மனுஷ அன்பு அல்ல, கிறிஸ்துவின் அன்புனா என்ன? தியாகமான அன்பு. ஹல்லேலூயா. Sacrificial love of Christ can alone overcome this bitter root which steals away the grace of God from you. Hallelujah. இந்த கசப்பான வேரை ஒழிக்க தெய்வ அன்பு தேவை. அடுத்த குறிப்பு நம்ம போயிடலாம், நேரம் இல்லை. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம். Hallelujah, glory to Jesus. யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். Lying vanities. King James versionல தான் lying vanities என்று இருக்கு. New King James versionல vain idols, false, worthless idols. Worthless idols. King James versionல lying vanities. தமிழுக்கு பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார். ஆண்டவர் தாங்கி தாங்கி வர்றாரு. இவங்க ஓடி ஓடி போய் எங்க போறீங்க? கவி தேவ கிருபையை கொடுக்குறாரு. உனக்கு கிருபை கொடுக்குறப்பா, கிருபை கொடுக்குறேன். என்ன கிருபை? எல்லாத்துக்கும் கிருபை தான். எதை தொட்டாலும் விளம்பும், எதை தொட்டாலும் ஆசீர்வாதம், எதை தொட்டாலும் செய்யும், எதை தொட்டாலும் நல்ல ரிசல்ட். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை எதை செய்தாலும் அதுக்கு கிருபை தேவை. கிறிஸ்டியானிட்டியில மாத்திரம் அந்த கிருபை இருந்தால் தான் அதனுடைய சுவை. உப்பு இல்லாத பண்ண குப்பையில மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில கிருபை இல்லாத கிறிஸ்தவ குப்பையில. கிருபை அது என்னன்னா பொய்யான மாயை. கவனிங்க, எழுதிட்டே இருக்காரு. பொய்யான மாயை சிலர் பற்றி கொள்வதனாலே தங்களுக்கு வருகிற கிருபை போக்கடிக்கிறார். அப்படியே பொய்யான மாயை, உலகத்தில் இருக்கிற மாயை, கர்த்தருடைய கிருபையை அலட்சியம் பண்ணி, கிருபை அலட்சியம் பண்ணி, மாயைக்கு பின்னாடி, வேனிட்டிஸ்க்கு பின்னாடி பொய்யான மாயை. மாயையே பொய் தான். அங்க எழுதுற பொய்யான மாயை, லைங் வேனிட்டிஸ். மாயையிலும் பொய்யான மாயை. உலகம் எல்லாம் மாயையா, உலகமே மாயை. ஞானி பாடுதான், சூரியனுக்கு கீழே நான் கண்டதெல்லாம் மாயை, மாயை எல்லாம் மாயை. அப்படி இருக்கு. ஹல்லேலூயா, glory to God. அந்த மாயையிலும் ஒரு பொய்யான மாயை இந்த உலகத்துல நிறைய இருக்கு. Satan promises, offers. அவன் ஆஃபர் பண்றான். நான் உனக்கு இதை தரேன், அதை தரேன், அதை தரேன், ஓடியா 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 வலி முட்டாய் கொடுத்து கூப்பிடுறான் எல்லாரையும். சிற்றின்பங்களையும், வேனிட்டிஸ், மாயைகளையும், மயக்கங்களையும், the fame, name, game எல்லாமே, and puts you to shame. Hallelujah. ஆஃபர்ஸ், வாங்க வாங்க வாங்க, யாருக்கெல்லாம் வேணும் வேணும், வாங்க வாங்க வாங்க. என்ன செய்யணும்? கிருபை விட்டுட்டு வந்தால் தான் இதில் வரணும். ஒன்று கிருபையில் இருக்கணும், இல்லை மாயில் இருக்கணும். ரெண்டுத்துலேயும் இருக்க முடியாது. உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், முடியாது. உலக மாயை என்ஜாய் பண்ணுவேன், இயேசு என்ஜாய் லைஃப். நோ நோ நோ, யூ ஹேவ் டு hallelujah glory to God, enjoy your life eternity. Enjoy life in Christ here on earth also. பூமியிலே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கலாமே. நீங்க மிசரபிள் ஆக்கிட்ட who's to be blamed. இன்னைக்கு நாம தான் அநேக கிறிஸ்தவர்களுக்கு எப்படி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தெரியல. எப்போ பாரு கிராம்லிங்ஸ், மர்மரிங்ஸ். கர்த்தருக்குள்ள திருப்தியா இல்லைனாலே அங்க சந்தோஷம் கிருபை போடும். ஏன் கிராம்லிங் மாம்லிங்? நான் போய் சொல்லுவேன் எல்லாத்தையும்.
ஏன் இந்த முறுமுறுப்பு உங்களுக்கு? ஏன் இந்த மனவேதனை? ஏன் இந்த சோர்வு? ஏன் இதுதான்? கர்த்தர் எனக்கு போதும், அந்த பெரிய தெய்வத்தை கண்டடைஞ்சிட்டேன்னு ஒரு மகிழ்ச்சி, திருப்தி அது இருந்தால் உலகத்தின் காரியங்கள் இது இல்லையே, அது இல்லையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே, ஓ இது குறை கம்ப்ளைனிங் அண்ட் க்ரம்பிளிங்ஸ் அண்ட் மர்மரிங்ஸ் அண்ட் என்னெல்லாம் எப்பப்போ எது எவ்வளோ இருந்தாலும் திருப்தியே வராது. முறுமுறுப்பின் ஆவி என்ன ஆகுது? ஏன் இல்லை? வேனிட்டிஸ் எனக்கு இல்லை, லைன் வேனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல, கர்த்தருக்குள்ள திருப்தியா இல்லை, கிருபை விட்டோம், இது இல்லை இல்லை இல்லைன்னு தேடுறதுனால என்ன வந்துருச்சு? மகிழ்ச்சி போச்சு. You're not able to enjoy Christian life. நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிறிஸ்டியன் லைஃப்பை, மனது கர்த்தரை விட்டு எடுக்காமல் இருந்தா, சிந்தையை கர்த்தரை விட்டு எடுக்காமல் இருந்தா, ஓ அது கிறிஸ்டியன் லைஃப்பை போல என்ஜாயபிள் அண்ட் என்ன சொல்றது, அட்வென்ச்சரஸ் லைஃப். ஹல்லேலூயா, full of adventures, entertainments with all direct spirits of hell, warfare 24/7. சும்மா துச்சமா எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கண்டென்ட் கர்த்தருக்குள்ளே திருப்தியா இருக்கும். மனதை கர்த்தரை விட்டு எடுத்து அப்படி ஒரு இன்ச்சில் ஒரு மில்லிமீட்டர் இப்படி வேற பக்கம் சாஞ்சாலும் போச்சு, தப்பு நம்ம இழுத்துவோம். வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ். எபிரேயர்ல சொல்லிட்டுல சூழ்ந்து இருக்கிற பாரம் நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடு ஓடு ஓடு. என்ன வேனிட்டி சூழ்ந்துதான் இருக்குது. இப்படி கொஞ்சம் மைண்ட்ல தான் சாஞ்சன அர்த்தம். இன் யோர் மைண்ட் இஃப் யூ only step out of the grace, கிருபை விட்டு ஒரு அடி அடி வச்சுன்னா போதும். வா 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 வா, வெல்கம் 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 VBS. பசங்க போடுவோம், வெல்கம் 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 டு VBS. வெல்கம் வெல்கம் பார்த்து என்ன நிற்குது? ஹெல்லுக்கு சாத்தான் இழுத்துட்டு வரும். பொய்யான மாயை கிருபை என்ன செய்யுமா? போக்கடிக்கும். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்கள் வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். Those who regard worthless idols or lying vanities forsake their own mercies. Their own mercies. கிருபையை இழக்கலாம், போக்கடிக்கலாம். ஆண்டவரை ரொம்ப 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 இன்சல்ட் பண்றோம். We are insulting God the Almighty, who humbles himself to reveal himself to us. தன்னை வெளிப்படுத்துறதுக்கு அவர் தன்னை தாழ்த்தினாங்க வெளிப்படுத்த முடியும். அவ்வளவு மகத்துவமான தெய்வம். அவர் தாழ்த்தி வந்ததுனால நமக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப நம்ம என்ன சொல்றோம்? We think we are superiors. No, never. No chance. சாத்தானாலே ஈனப்பட்டு மோஸ்ட் இன்ஃபீரியராக மாறி போனோம். மிருகத்தோடு கர்த்தர் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை ரட்சித்திருக்கிறார். Hallelujah, how grateful we should be. Hallelujah. எபிரேயர் புத்தகத்தில் ஆகையினால கர்த்தருடைய கிருபையை தயவை நாம் போக்கடிக்க கூடாது என்பதை இருதயத்தின் ஆழத்தில் உறுதியாக பதித்து கொள்ள வேண்டும். எனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லையில்லா கிருபை பாடணும், நாங்கள் மறுத்தனார் பாடினோம், இதை பேச உணர்த்தினார் பேசுகிறோம். ஓ ஹல்லேலூயா, glory to Jesus. 2 வசனம் இருக்கு. எபிரேயர் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்றால் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய Hebrews 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன்
எவ்வளவு பொழுதான ஆக்கினைக்கு பாத்திரமானா இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். How much worse punishment? How much பாருங்க, கிருபை கிருபை கிருபை. No, we should not take it for granted. எதுக்கு இந்த வசனத்தை காண்பிச்சேன்? We have to be really serious about it. The consequences of rejecting the grace of God that comes towards us free of cost, that God offers to us with all His heart. யாருக்கும் கிடைக்காத, உலகத்தாருக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம். இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஏதோ எதேச்சையாக இல்லை, யாரும் இஷ்டத்துக்கு நீங்கள் உள்ளவும் வர முடியாது, நீங்கள் உட்காரவும் முடியாது, அது விசேஷமாக என் பிரசரத்தை கேட்கவும் முடியாது. நீங்கள் உட்கார்றீங்கன்னா தேவ கிருபை, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். போராடுகிறான் என்னுடைய ஆவி, மனுஷனோட போராடுகிறது இல்லை. இஸ் ஸ்ட்ரைவிங். ஓ ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் இன்னும் ஆண்டவர் சில சமயம் ஏற்றுக்கொள்ளாம மனசாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, காலதாமதம் இல்லாமல். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு பொழுதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. Of how much worse punishment do you suppose? Will he be thought worthy? Who has trampled the Son of God? Who has trampled the Son of God underfoot? Counted the blood of the covenant. Counted the blood of the covenant. By which he was sanctified. By which he was sanctified. A common thing. And insulted the Spirit of grace. Insulted the Spirit of grace. Insulting the Spirit of grace. தேவன் கிருபையா கிருபையா அன்பா தாங்கி தாங்கி வந்தார். நாம் என்ன செய்வோம்? அவற்றை ஓங்கி ஓங்கி எடுத்து நிற்கும். எல்லா விசுவாசிகளும் உணர வேண்டியது. So it has a consequence. It has a என்ன சொல்றது, punishment. How much worse punishment, right? Who? Do you suppose? Will he be thought worthy? Who has trampled the Son of Man, Son of God under his foot. அலட்சியம் பண்றது ஆண்டவர் எப்படி சொல்றாரு? காலின் கீழே மிதிக்கிறது. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க மறுபடியும் பாவம் செய்தால் மறுபடியும் இயேசுப்பா சிலுவையில் அறைகிறோம். ஆறாம் அதிகாரத்தில். If you sin, continue to commit sin again and again, you are crucifying Christ again and again. இந்த தேவன் இரக்கம் உள்ளவர். We should not take it for granted. அந்த இரக்கம் இறக்கம் 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 ஏராளமா இறக்கும். எவ்வளவு பெரிய இறக்கம் தெரியுமா? அது பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் தம்முடைய கிருபையை விளங்கப்படுகிறார். ஆமா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு அகற்றுகிறார் என்று 103ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய இரக்கத்தின் அளவு என்ன? வானத்துக்கும் பூமிக்கும் பார்க்கணும் அளவு. பார்க்கணும் 103ஆம் சங்கீதம். இவ்வளோ பெரிய கிருபையை இன்னும் அசட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா எவ்வளவுதான் அவர் பொறுமையா நம்மளோட இருக்க சொல்லுங்க. இந்த கிருபையை பற்றி கொள்ளப்படவும். ஆமென். 11வது வசனம் 103:11 ஆங்கிலத்தில் வாசனம். As the heavens are high, above the earth, so great is his mercy. So great is his mercy towards those who fear him. Oh, towards those who fear him. எவ்வளோ பெரிய கிருபை! பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அவருக்கு பயப்படுறவர்கள் மேல தேவன் கிருபையா இருக்கிறார். கிருபை, தேவ தயவு, தகுதி இல்லாதவருக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. இது அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் தாங்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப நாள் பொறுமையாகவும் இருக்க மாட்டார். ஏன்னா காரணம் என்ன? அவர் பனிஷ் பண்ணணும் இல்லை, சாத்தானும் கிளீன் பண்ணிட்டே இருக்க. என்ன 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 பொறுமையா இருக்கிறீங்க? இன்னும் என்ன 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 எவ்வளவு நாள் தான் நீங்க போயிட்டே இருப்பீங்க? அவன் ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருப்போம் ஆத்மாவுக்காக. ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன், நீதியை செய்தாக வேண்டும். லாங் ரோப் கொடுக்கிறாராம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்க
நீங்க நினைக்கிறீங்க நான் பேசும்போது நீங்க எனக்கு தான் சொன்னீங்க, அநேகர் இருக்கிறீங்க, ஒருத்தர் 2 பேர். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவன் நீடிய பொறுமை உள்ளதா? சாத்தான் பொறுமையே கிடையாது. உடனே 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 எல்லாத்தையும் பட்சிக்கணும், எல்லா ஆத்மாவை பட்சித்து நரகத்துக்கு தள்ளணும், அலையமா கிடந்து கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம், எவரை விழுங்கலாம். அதனால தான் தேவன் லாங் ரோட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் சொல்லுவான், போதும் போதும், he has reached the level, she has reached the level, enough. Righteous church, நீதி உள்ள நியாயாதிபதி என்ன செய்வது? அவர் வருத்தம் தான். ஆகினால கிருபையை போக்கடிக்கலாம், இழக்கலாம். அடுத்தது என்ன? பனிஷ்மெண்ட், worst punishment. அது கொண்டு போய் சேர்க்கும். ஏனென்றால் இன்சல்ட்டிங் த கிரேஸ் ஆஃப் காட். கர்த்தர் கொடுக்க லாங் ரோப்பை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே போனா அவர் இன்சல்ட் பண்றது கூட சகிச்சுக்கிறார். சாசு சும்மா இருக்க மாட்டான், கிளைம் பண்ணிட்டு தன் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறான். அக்யூசர் ஆஃப் த பிரதர். போய் நின்று தேவ சமூகத்தில் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்போம், குறை சொல்லிகிட்டே இருப்போம், கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆத்துமாவை இயேசு சொல்வார், நான் அவனுக்காக அவளுக்காக மரித்தேன் ரத்தம் சிந்தினேன் என்று சொல்லி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கிருபை வழங்கி கொண்டே இருக்கிறார். மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இவர் அந்த கிருபை பற்றி கொள்ளுங்கள், இழந்து விடாது. ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். Romans 3:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? Or do you despise the riches of his goodness, forbearance and long suffering? Goodness, forbearance and long suffering is our God. அவருடைய தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவது, திருந்து மனத்திலிருந்து ரட்சிக்கப்படு, என் மந்தைக்குள் கடந்து வா, அழிவை நோக்கி போகாதே. இந்த தேவ தயவு உங்களுக்கு கெஞ்ச நீங்க ரொம்ப மிஞ்சிக்கிட்டு போனீங்கன்னா அவர் அவ்வளவு மட்டமா போயிட்டாரா இயேசுநாதர்? எப்படியாவது ஜனங்களை அழிவிலிருந்து தூக்கணும்னு அவர் வந்து வந்து வலிய 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 உங்களை தேடி தேடி வராது. உங்களுக்கு அது ரொம்ப கிரெடிட்டா போயிடுச்சா? கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு. பைபிள் விட கர்த்தர் தீர்க்கதரிசனம் கூட பேசிட்டே இருக்காரு. அப்புறம் சைலண்ட் பீரியட், அமைதியா இருப்பார், பேசவே மாட்டார், அமைதியாயிட்டாருனாலே என்ன அர்த்தம்? ஓ, ஹோப்லெஸ் டெஸ்னு பேசுறாருன்னு சொன்னா ஓ இதுக்கு இன்னும் ஹோப் இருக்கு, ஹல்லேலூயா அப்படின்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் இப்ப நம்மளோட பேசுறார். வாசிங்க. Or do you despise the riches of his goodness, forbearance and long suffering, not knowing that the goodness of God leads you to repentance. என்ன அன்புள்ள தெய்வம் தெரியுமா? நம்மளை அரவணைச்சு எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மை செய்து நம்மளை கொள்வார். ஹல்லேலூயா. கொள்வார்னா என்னது? அவர் அன்புனாலே நம்மளை கொள்றாரு. ஆனாலும் அந்த அன்பை வாங்கி விழுங்கிட்டு அவர் கை காமிச்சிட்டு பாய் பாய் சொல்லிட்டு கிருபையை இன்னும் போக்கடிக்கிறார். அவர் நம்மளை பனிஷ் பண்ணி குட்டி அடிச்சு அரகண்டா பண்ணி நம்மளை பயங்கர வேதனைப்படுத்தி திருமதியாகி அப்படி கேட்க மாட்டார். அன்பை ஊற்றி ஊற்றி பொழிந்து பொழிந்து அன்பை பொழிந்து பொழிந்து ஓசையில சொல்லு, நான் அவளை நயன்காட்டி வனாந்தரத்துக்கு அழைத்து போனேன். நல்லா அன்பை காமிச்சு ஓ ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எவ்வளோ நல்ல தகப்பன், உலக பிரதாரமான தகப்பன் கூட அப்படி அன்பு செலுத்த அன்பை காண்பித்து காண்பித்து அவரிடத்துல வரும்படிக்கு சொன்னா God's goodness leads to repentance. இந்த அன்புனால நம்மளை நொறுங்கி போய்தான். நானும் அப்படித்தான். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியது. கிறிஸ்துவின் அன்புதான் மன திரும்புது. உலகமெல்லாம் மாயையா,
மாயையான உலகம் இந்த அன்புக்கு முன்பாக ஈடுகை உண்டோ? கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடுகை ஆழம் அகலம் உயரம் நீளம் உண்டோ? இப்படி சரியா ரட்சிக்கப்படும். என்னை தேடி தேடி வருகிற தெய்வம், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்தவர், தேடி வந்த தெய்வம் இயேசு. பாம்பே இறைவா, நேரம் இல்லை. ஆகினால அருமையான தேவ பிள்ளைகளே, குட்னஸ் இஸ் குட்னஸ். ஏன் உங்கள்கிட்ட அன்பாவே இருக்காரு, அன்பை காமிச்சிட்டே இருக்காரு. He wants you to repent. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று உங்கள்கிட்ட அன்பா இருக்காரு. சர்வ வல்லமை படைத்த தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம். உன்னிடத்துல பொறுமையா இருக்க ஒரே காரணம், நீ மனம் திரும்பி குணப்பட்டு அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி உனக்கு தன்னை வெளிப்படுத்தினார், நீ அதை துச்சமாக எண்ணார், அலட்சியம் பண்ணார். ஆமென். Hallelujah. Leads to repentance. அடுத்த வசனம். But in accordance with your hardness. But in accordance with your hardness. And your impenitent heart. And your impenitent heart. You are treasuring up for yourself. You are only treasuring up for yourself. Wrath. In the day of wrath and revelation. In the day of wrath and revelation. Of the righteous judgment of God. Of the righteous judgment of God. தேவன் நம்மள கோபப்படல, தேவன் நம்மள கோபத்தை ஊற்றல. You are treasuring up yourself the wrath of God on the day judgment of God. Day of wrath. தமிழ்ல வாசிங்கம்மா. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத உன் இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. இதெல்லாம் கர்த்தர் எடுத்து காண்பிக்கிறார். இப்போ அது நடக்கல. These are the things. கர்த்தருடைய கிருபையை அலட்சியம் பண்ணாதீங்க என்பதற்குரிய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகளை கர்த்தர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். For you to be wise and decide accordingly. ஞானத்தை செயல்படுத்தி ஏற்ற தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு தேவன் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் உங்களை தேடி வருகிறத அலட்சியம் பண்ணாதீங்க. அதனால அதை இழந்து விடாதீங்க. அதை போக்கடிக்கிற மாயை பின்னாடி போவாதீங்க. அதை இழக்க வைக்கிற கிருபை கசப்பான வேருக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்காதீங்க, இன்சல்ட் பண்ணாதீங்க. ரொம்ப தாங்கி தாங்கி வந்தா ரொம்ப பெரிய, அதாவது என்னமோ God, you are the only person needed by God என்று நினைக்காதீங்க. God has so many precious people than you. உங்களை காட்டி விசேஷமானவர்கள் உண்டு. ஆனால் உங்களை அதிகம் விசேஷமானவர்களை காண்கிறதுனால தான் இன்னும் பொறுமையாக உங்களை தேடி வராது. ஆமென். அவருடைய தயவை, நீடிய பொறுமையை அசட்ட பண்ணாது. அவர் இன்றைக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்தி இயேசு பிள்ளையை வந்து அவர் முழுமையாய் ஏற்று முழுமையாய் மனம் திரும்பி ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் கண்டடைங்க. அழிவிலிருந்து உங்களை தப்பு வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் தான் உங்களுக்கு கோபாக்கினை நாளிலே நீங்கள் தான் குவித்துக் கொள்வீர்கள். அவர் உங்கள் மேலே கோபப்படவே இல்லை. You are heaping up, treasuring up for yourself the wrath of God, the day of wrath by the righteous judge. நீதியுள்ள தேவன் அவருடைய கோபாக்கினை நாளிலே, உலகத்தின் மேல் கோபத்தை சொரியும் அந்த நாளிலே அந்த கோபாக்கினை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். Please don't do that mistake. Repent. கேட்போமா? ஹல்லேலூயா. ஓ ஜீவனை காட்டிலும் நீ கிருபை மேலானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. தன்னில்லாத நம்மே தேவன் பாராட்டுகிற இரக்கம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை கொடுத்தார். ஓ அவன் மேலும் மேலும் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து சொன்னார், ஹல்லேலூயா, சவுலை விட்டு என் கிருபை எடுத்து போட்டது போல உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து என் கிருபை எடுத்து போட மாட்டேன். ஏன்? அவன் தேவனுடைய இருதயத்துக்கு
ஏற்றவனாக இருந்தால் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah. ஒரு நபர் தேவனுடைய கிருபையை பெறும்போது, தேவனுடைய கிருபையிலே வாழும்போது, நடக்கும்போது, ஓ ஹல்லேலூயா, ஒரு 1000 தலைமுறை மட்டும் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுது யோவானிலே அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம். ஹல்லேலூயா, praise the Lord, in his fullness, hallelujah, we receive grace after grace. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலே தேவை கிருபை. Hallelujah, praise the Lord, glory to Jesus. Hallelujah. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருப்போம். பரிசேயர் சதுசேயர், ஹalleluya, அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்தார்கள்? இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், அவருடைய வார்த்தைக்கு கடினப்படுத்தினார்கள். அவர் தேவ கிருபையை இழந்து போனார்கள். அவருடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையினாலே கிரியை செய்ய முடியல. அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் இயேசு ஆச்சரியப்பட்டு அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லையாம். ஹல்லேலூயா, தேவ கிருபையற்றவர்கள், ஓ ஹல்லேலூயா, அவருடைய இருதயங்கள் அவிசுவாசத்தினாலும் அவநம்பிக்கையினாலும் இருக்கும். ஹல்லேலூயா, தேவனுடைய கிருபை பெற்றவன் எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான் தன் தேவனிலே. தாவீது சகலத்தையும் இழந்த போது தன் மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து கூட இருக்கிறவர்கள் அவனை கல்லெறிய அவனை முயற்சித்த போதும் அவனுக்குள்ளாக இருந்த கிருபை தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்க பண்ணிற்று. ஹல்லேலூயா, தேவனுடைய கிருபை பெற்ற மனுஷன் ஒருபோதும் கர்த்தரை துக்கப்படுத்த மாட்டான், கர்த்தரை பின்வாங்கி போனான், கர்த்தரை விட்டுவிட மாட்டான். எல்லா சூழலிலும் தேவனை நம்ப செய்கிறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆகையால்தான் அவன் சொன்னான், ஆண்டவரே, ஜீவனை காட்டும். ஜீவன் இருந்து கிருபை இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையா? கிருபையற்ற வாழ்க்கை ஒரு வேதனை உள்ள வாழ்க்கை. சவுலுக்கு தேவனுடைய கிருபை இழந்தான், அசுத்த ஆவினாலே வாதிக்கப்பட்டான். வாதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை கிருபையற்ற ஒரு வாழ்க்கை. You will be tormented if you don't have grace in your life. Hallelujah. Praise the Lord. There will be darkness in your life if you don't have the grace of God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. You won't have faith in Christ Jesus if you don't have grace in your life. Hallelujah. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தீரே, இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே, கிருபையினாலே, கிருபை. Oh, you say you don't have faith in Christ Jesus? Ask the Lord, Lord, be gracious unto me. Hallelujah. 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 தேவன் மேல் விசுவாசமா இருக்க, நம்பிக்கையா இருக்க. Hallelujah. You need grace. தேவனுக்கென்று தாவீது பெரிய காரியங்களை சாதித்தான், செய்தான். தேவனுடைய மகிமைக்கென்று செயல்பட வேண்டும் என்றால் you need grace in your life. Hallelujah. கேட்போம், ஆண்டவரே, கிருபை 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 தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை கேட்போமா? ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. அப்பா, ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, என் மேல் கிருபை ஆயிரும், என் மேலே கிருபை ஆயிரும், என் மேலே கிருபை ஆயிரும், என் மேலே கிருபை ஆயிரும், கிருபை ஆயிரும். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறோம். ஹல்லேலூயா. நீ தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துகிறாயோ அவ்வளவாக தேவ கிருபை வாழ்க்கையிலே செயல்படும். ஹல்லேலூயா. கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தாதவருடைய வாழ்க்கையிலே கிருபை இருக்காது. தேவனை மகிமைப்படுத்தலைன்னா அந்த சாத்தானை நீங்கள் உயர்த்துவீர்கள் என்று அர்த்தம். தேவனை மகிமைப்படுத்தலைன்னா நீங்கள் something is radically wrong. Hallelujah. If you cannot glorify God, if you cannot give glory to God, if you cannot magnify Jesus Christ as the Son of God, there is radically something wrong. Hallelujah. The enemy is having a foothold in your life. Hallelujah. Repent and repent
rebuke him and surrender your life to God. Hallelujah. Rabba Shigara Rava. You can never know God, hallelujah, without grace of God. You can know God only through His grace, through His grace, through His mercy. Hallelujah. Oh, hallelujah. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. மனமே வேதம் சொல்கிறது நீதிமொழிகளே மனமேற்றுமையுடனே தூரத்தில் இருந்து அறிகிறாராம். Hallelujah. கிருபையற்றவர்களை கர்த்தர் தூரத்தில் இருந்து அறிகிறார். He will be very distant from you. He will be very far from you if you don't have the grace of God. Hallelujah. Oh, hallelujah. தேவனற்றவர்களை போல உங்கள் ஜீவியம் இருக்கும். Oh, hallelujah, hallelujah. Rahatulele beshidorolo idaralava shikantaralana terele shiraralava. How long you are going to give room for the enemy who is tormenting your life? Your life is being torn apart. Hallelujah. Idaria shidaka tirala shiraralava tiralava shiraralava. Oh, ide இன்றைக்கு ரட்சணிய நாள். Hallelujah. Idava to be delivered from all tormentation from the enemy. Hallelujah. Udaralava shidaralava shigaralava turalava. Hallelujah. Unless you have peace with God, there cannot be peace in your life. Hallelujah. Idavariava shigaralava shidaralava shidarelave. The peace of God comes through the grace of God. Hallelujah. வாழ்க்கையிலே தேவனுடைய இரக்கத்தை கிருபையை பெறும்போது தேவனுடைய சமாதானம். ஹalleluya. ஓ ராதாராலாபாசா. ஓ மரியாதை பார்த்து தேவதூதன் சொன்னார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. கிருபை பெற்றவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. ராராலாபா ஷிதரலபெரலபே. நீ மேலும் மேலும் பலப்படுவாய். ஹalleluya. பெரிய காரியங்களை செய்வாய் கிருபை பெற்றவர்கள். ஹalleluya. ஓ ராராலாபா ஷிபிரிலிபி ஷிகாதுராலாபா. கிருபை பெற்றவர்கள் சமாதானத்தாலே இருப்பார்கள். ஹalleluya. அவர்கள் பதற்றம் அடையார்கள். They will not be. Hallelujah. Oh, hallelujah. Rabba shidara lava shivelelebe. Perturbed. Hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. Hallelujah. Oh, raha shidara shidara shigara lava ibi shidelebe shidelebe. Lara lava shigara lava tira lava shigara lava tira lava shigara lava. நிர்மூலமாக இருப்பது உந்தன் கிருபை முடிவே